வந்துட்டு ரிவ்யூ கொடுக்குற நாம நேத்திக்கு ஜூன் 5ஆம் தேதி விண்வெளி நாயகன் கமல்ஹாசனும் லிட்டில் சூப்பர் ஸ்டார் எஸ்டிஆர் நடித்து கமலன் மணிரத்னம் ஸ்கிரீன் பிளேல மணிரத்னம் டைரக்ட் பண்ணியிருக்க தக் லைஃப் படத்தை வெளியிட்டிருக்காங்க. பல பேர் அவங்களுடைய கருத்தை வந்து சொல்லியிருக்காங்க. எனக்கு இந்த படம் பார்த்ததுக்கு அப்புறம் என்னுடைய கருத்து என்ன அப்படின்றத நம்ம இன்னைக்கான வீடியோல பார்க்க போறோம். ஆனா அதுக்கு முன்னாடி இந்த படத்துடைய ஸ்டோரியா ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா பார்க்கலாம் வாங்க. எதிர்பாராத விதமா ஒரு ஏரியால போட்டு இருக்கக்கூடிய டெல்லியில வந்து நியூஸ் பேப்பர் போட்டுட்டு இருக்கா. நியூஸ் பேப்பர்காரர் வந்து இறந்து போயிட்டாரு. அவருடைய பொண்ணு வந்து காணாம போயிட்டாங்க. அவரோட பையனை தத்தெடுக்கக்கூடிய கதாநாயகன் அப்பா எப்படி இறந்தாரு அப்படின்றதுக்காக போலீஸ் மூலியமா வந்து இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறவரு அந்த பையன் பெரியவனானதுக்கு அப்புறம் ரெண்டாவது கதாநாயகனுக்கு தெரிய வருதா யாரு கொலை பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி நீண்ட நாளுக்கு அப்புறம் தான் பொண்ண சத்தியத்துக்காக வந்து கதாநாயகன் மீட் எடுத்து கொடுக்குறாரா, ரொம்ப வருஷம் கழிச்சு வந்து தங்கச்சியை கண்டுபிடிச்சு கொடுக்குறாரா, தங்கைய பாக்குறாரா இல்லையா அப்படின்ற ஒரு சென்டிமெண்டான ஒரு படம் தான் இந்த தக் லைஃப். இந்த படத்தை பத்தி சொல்லணும்னா இவருக்கு 70 வயசு ஆயிடுச்சு. 80s 90s காலகட்டத்துல காதல் மன்னன் அப்படின்னு சொல்லி கமல்ஹாசனை சொல்லிட்டு இருந்தாங்க. எந்த ஹீரோயின் கூட ஜோடியா நடிச்சாலும் அவ்வளோ காதலை ரசிச்சு பார்க்குற மாதிரி இருக்கும். ஆனா 70 வயசுல நான் இன்னும் என்னோட பல படங்கள்ல வர மாதிரி டுவெல் சப்ஜெக்ட் ஹீரோயின் நடிப்பேன் அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் வந்துட்டு அபிராமி கூட பண்றது அப்படின்னு சொல்லி ரொமான்ஸ் பண்றாரு. இன்னொரு பக்கம் த்ரிஷா, அதுதான் அதை விட பல மடங்கு வந்து இருக்குது. ஏன்னா வடிவுகரிசியை வந்து சொல்றாங்க கொஞ்ச நேரம் வந்து சிரிச்சுட்டு அப்படியே வந்துட்டு சண்டை போடுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் டசு குசுன்னு நான் ஆக்ஷன் அண்ட் கேங்ஸ்டர் மூவிக்கு வந்திருக்கானா இல்ல வந்துட்டு வேற ஏதாவது படத்துக்கு வந்திருக்கானா அப்படின்னு டவுட்டே ஆயிடுச்சு. அந்த அளவுக்கு அந்த சீனை வந்து கொடுத்துருந்தாங்க. அடுத்தது செகண்ட் ஹாஃப்ல வந்து சென்டிமெண்ட் அண்ட் ஆக்ஷன் டாக்ஸின்ஸ் தூக்கெல்லாம் வந்து கொடுத்துருந்தாங்க. அதை வந்து கம்மி பண்ணிருக்கலாம். சென்டிமெண்ட்ல நான் எஸ்டிஆருக்கு மட்டும்தான் பாட்டு போடுவேன் அப்படின்னு அடமெண்டா இல்லாம இந்த சின்மையெல்லாம் நீங்க ஆடியோ லான்ச் காசு கொடுத்து பாட விட்டீங்க. ஆக்சுவலா ஜி தான் வந்து பாடியிருக்காங்க. அந்த முத்துமலை பாடல் வந்து நான் ரொம்பவே மிஸ் பண்றேன் அப்படின்னு சொன்னா. இது போக இந்த படத்துல வந்து எல்லாமே எனக்கு ஒர்க் ஆயிருக்கு அப்படின்னு சொன்னா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த படத்துடைய மேக்கிங் டெக்னிக்கல் வைஸ் இந்த படம் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்கா நின்று இருக்கு. மேக்கிங் வந்துட்டு எனக்கு படம் பார்க்கும்போது வந்து இந்த படத்துடைய பட்ஜெட் போட்ட அளவுக்கு வந்து ரொம்பவே வந்து சூப்பராக நம்மளுக்கு மேக்கிங் காமிச்சிருக்காங்க. அடுத்ததா இந்த படத்துடைய சினிமோட்டோகிராஃபி அப்படின்னு சொல்லும் போது நிச்சயமா வந்து லொகேஷன் வந்து சொல்லும். கமலன் மணிரத்னம்க்கு ஹேட்ஸ் ஆஃப் அப்படின்னு தான் சொல்லும். ஏன்னா வெளி ஸ்டேட்ல பனிமூட்டமா இருக்கிற மாதிரியான ஒரு பகுதியில வந்து ஷூட் பண்ணியிருக்காங்க. அப்படி அவங்க கார்ல டிராவல் பண்ணக்கூடிய அந்த ஒரு ரோடு வந்து சும்மா வேற லெவல்ல இருந்ததுங்க. அதை சினிமோட்டோகிராஃபி அப்படின்ற ஆஸ்பெக்ட்ல ட்ரோன் ஷாட் நல்லாவே வந்து பண்ணியிருந்தாங்க. அடுத்ததான் கோவா, அதுவுமே வந்து விஷுவலி பக்கவா இருந்தது. டெல்லியை தாண்டி மற்ற ஊர்ல எல்லாம் போய் எடுக்கிறாங்களா, திருச்செந்தூர்லயும் வந்து எடுத்திருந்தாங்க. அந்த பீச்ல வந்து அவ்வளோ அழகா வந்து சினிமோட்டோகிராஃபி அப்படின்ற ஆஸ்பெக்ட்ல காமிச்சிருந்தாங்க. எடிட்டிங் அப்படின்னு சொல்லணும்னா அதான் முன்னே சொல்லியிருந்தேன் இல்லையா, செகண்ட் ஹாஃப் வந்துட்டு சென்டிமெண்ட் அண்ட் ஆக்ஷன்லாம் தூக்கலா கொடுத்துருவாங்கன்னு. எடிட்டராக வந்து மணிரத்னம் கிட்டையும் கமல் கிட்டையும் போய் வந்து இந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கம்மி பண்ணியிருந்துருக்கலாம். 2 hours 30 minutes கொடுத்துருந்தாங்கன்னா நிறைய பேர் நெகட்டிவ் ரிவ்யூ கொடுத்துருக்க மாட்டாங்களோ என்னவோ, எனக்கு இப்படி தோணுதுங்க. அடுத்ததா கமல், இவருக்கு 70 வயசு இருக்கு அப்படின்றது ஆச்சரியமான ஒரு விஷயமா வந்து இருக்கு. ஆச்சரியப்படுற அளவுக்கு வந்து இருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு இவர் வந்து எஃபெக்டிவா வந்து நல்லா வந்து ஆக்ட் பண்ணி கொடுத்துருக்காரு. எஸ்டிஆர் அவரும் வந்து வழக்கம் போல வந்து நல்லா வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. த்ரிஷா ஆகட்டும், அபிராமி ஆகட்டும், நாசர் ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு முக்கிய கதாபாத்திரம் நடிச்ச எல்லாருமே, அசோக் செல்வன், ஐஸ்வர்யா லட்சுமி அப்படின்னு சொல்லி எல்லாருமே நீட்டா வந்து பிளே பண்ணியிருக்காங்க. படத்துல காதல் காட்சி நல்லா வந்து ஒர்க் ஆயிருக்கு. நல்ல ஒரு ஃபன் எலமெண்டா வந்துட்டு த்ரிஷா கமலுக்குள்ள நடக்கக்கூடிய அந்த ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கும். அதே சமயம் அபிராமிக்கும் கமலுக்கும் இருக்கக்கூடிய அந்த ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து கொடுத்துருந்தாங்க. அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது, ஸோ இப்படி எதிர்பாராமல் ட்விஸ்ட் வந்து இன்ட்ரோல் பிளாக்ல நடந்துச்சு. இதுக்கப்புறம் வந்துட்டு எப்படி கமல் என்ன மாதிரி வந்து பண்ண போறாரு, இவங்களுக்கும் இவங்களோட அந்த கேங்குக்குலாம் என்ன மாதிரி நடக்க போகுது அப்படின்னு சொல்லி ஓரளவுக்கு சுவாரஸ்யமா தான் செகண்ட் ஹாஃப் கொண்டு கையில் எடுத்துக்கணும். படத்துல காமெடி அப்படின்னு சொல்லிட்டு பெருசா இருக்காது. ஒரு சில இடங்கள்ல சிம்புக்கும் கமலுக்கும் நடக்கக்கூடிய அந்த ஒரு காமெடி ஆகட்டும். காமெடியை தாண்டி இந்த படத்துல சொல்ல வேண்டியது வாழ்க்கையில ஒரு பெண்ணுக்கிட்ட எப்படி பழகணும் அப்படின்னு சொல்லி பல படங்களை கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி இந்த படத்தையும் பிரசன்ட் பண்ணியிருந்தாங்க. ஏஆர் ரஹ்மானுடைய மியூசிக் வழக்கம் போல கொடுத்திருந்தாரு. என்ன ஒரு சில இடங்கள் தேவையில்லாம கொடுத்துருக்காரோ அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆச்சுங்க. பாடல் வந்து ஜிங்கிச்சா பாடல் வந்து நல்லா இருந்தது. மொத்தத்துல இந்த படம் எப்படி இருக்கு அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா
எமோஷ்னலி நல்லா கனெக்ட் ஆகிருக்கிற இந்த ஒரு படம் நம்மளுக்கு கன்வே பண்ண விதத்தில் கொஞ்சம் வந்து சொதப்பி வச்சுட்டாங்க. ஸோ அதை மட்டும் வந்து ப்ராப்பராக இவங்க வந்து பார்த்து செதுக்கி வச்சுருந்தாங்க அப்படின்னா தக் லைஃப் நல்ல ஒரு லைஃபாக இருந்திருக்கும்.